அந்த ஃபோனுகள்ல வர விளம்பரம் சம்மந்தமா 2 வீடியோ போட்டிருந்ததுக்கு முதல் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த 2 வீடியோ போட்டதுக்கு பிறகும் நெறைய பேரு என்கிட்ட காண்ற நேரம், கதைக்கும் நேரம் சொல்றீங்க. திருப்பியும் விளம்பரங்கள் வருது. சில சில அப்ளிகேஷன்லேருந்து விளம்பரங்கள் YouTubeலேருந்து வருது, IMOலேருந்து வருது, மியூசிக் பிளேயர்லேருந்து வருது. அந்த விளம்பரங்கள எப்படி நண்பா ஸ்டாப் பண்ணலாம்னு கேட்குறீங்க. அதுக்கான வழிய சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். உங்களோட ஃபோனில் செட்டிங் போங்க. செட்டிங்கில் இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இந்த பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் ஒரு செட்டிங் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஆப் நோட்டிஃபிகேஷன் ஒரு செட்டிங் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்கள் ஃபோன்லேயே அப்ளிகேஷன் எல்லாத்தையும் இதில் காட்டும். இந்த பாருங்கள், இந்த அப்ளிகேஷனில் வந்து சிலது ஒன்னில் இருக்குது, சிலது வந்து ஆஃபில் இருக்குது. அப்போ நான் தேவையில்லாதெல்லாம் பார்த்து இதில் ஆஃப் பண்ணி விடுவோம். இந்த கூகுள் குரோம்லேருந்து எனக்கு அடிக்க விளம்பரங்கள் வருது, அது எனக்கு தேவையில்லை, அதை ஸ்டாப் பண்ணுறேன். இதை ஒன்னில் இருக்கையால் இதை ஆஃப் பண்ணி விடுறேன். அது மாதிரி ஜிமெயில் நான் இதை ஒன்றில் வச்சுக்கேன். காரணம் என்னென்னா, எனக்கு இமெயில் வரும்போது இதில் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும், அதனால் இமெயில் ஆன் பண்ணி வச்சுக்கேன். ப்ளே ஸ்டோர் எனக்கு தேவையில்லை, அதுலேருந்து வர விளம்பரங்கள் தேவையில்லை, அதை ஆஃப் பண்ணி வைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லை எல்லாம் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குதோ அதில் இதெல்லாம் ஆஃப் பண்ணலாம். கட்டாயம் உங்களோட ஃபோன்லேயே வாட்ஸ்அப் மெசேஞ்சர், ஃபேஸ்புக், டிக்டாக் அதுகளில் வந்து நீங்கள் ஒன்றில் வச்சாலும் பரவாயில்ல. ஏன்னு சொன்னால் அதில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அதிலேருந்து ஏதாவது உங்களுக்கு மெசேஜ்கள் வந்துன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துன்னா இது மாதிரி உங்களோட ஃபோனில் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன் ஒன்றில் இருக்கும்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி விடுங்க. உங்களோட ஃபோனுகளுக்கு இனிமேல் இந்த அப்ளிகேஷன்லேருந்து வர விளம்பரங்கள் நிறுத்தப்படும். இந்த யூடியூப் வந்து தேவையில்லை, இதை நான் ஆஃப் பண்ணி விடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு விடுங்க. முக்கியமான அப்ளிகேஷனில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் ஒன்றில் விடுங்க. வாட்ஸ்அப் நான் ஒன்றில் வச்சுக்கேன், ஃபேஸ்புக் ஒன்றில் வச்சுக்கேன், இமெயில் ஒன்றில் வச்சுக்கேன், மெசேஞ்சர் ஒன்றில் வச்சுக்கேன். இப்படியான முக்கியமானது மட்டும் ஒன்றில் இருக்கட்டும். மற்ற தேவையில்லாத வந்து ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு வர விளம்பரங்கள் நிறுத்தப்படும்.